நான் அவர் பொண்டாட்டி தானே. அவர் பக்கத்துல உட்கார்ந்து நான் சாப்பிட கூடாதா? அது சரி, உங்களுக்கெல்லாம் இது எப்படி தெரிய போகுது? ஏன்னா நீங்களே புருஷன் பொண்டாட்டியா சேர்ந்து இன்னும் வாழ ஆரம்பிக்கலல்ல. ஏங்க, குழந்தை இருக்கா, கொஞ்சமாவது நாகரிகமா பேசுங்க. நான் இப்ப என்ன கொச்சையா பேசிட்டேன் தங்கச்சி? நான் ஒன்னும் உன்னைய மாதிரி கலெக்டருக்கெல்லாம் ஒன்னும் படிக்கல. நான் கிராமத்துல வளர்ந்தவ. மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு என்னால வார்த்தையெல்லாம் வடிகட்டி பேசுறதுக்கு எனக்கு தெரியாது. உள்ள என்ன தோணுதோ அத வெடுக்கு வெடுக்குன்னு பேசுறதுக்கு மட்டும்தான் எனக்கு தெரியும். அவ ஒன்னும் சின்ன பொண்ணு கிடையாது. அவ ஸ்கூலுக்கு போறா. அதெல்லாம் எல்லாம் அவளுக்கு தெரியும். தோ உன் மாமன் பண்றத பார்த்தல, அது மட்டும் என்ன நியாயமா? ஊர் பார்க்க அத்தனை பேருக்கு முன்னாடி என் கழுத்துல தாலிய கட்டிட்டு இப்ப நான் தனியா உட்காந்துக்கிட்டு இருக்கேன். என்னது இது? கறி குழம்பா? காலையில சத்தம் போட்டதுக்கு ராத்திரி வச்சிருக்கீங்க. இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியதுதான். அட 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 அடடா. கனி, அம்மா பக்கத்துல வாடா, உனக்கு ஊட்டி விட்டுட்டே சாப்பிடுறேன். நீயும் அப்பா மாதிரி தானே இருப்ப. சரி, ஒழுங்கா சாப்பிடு. நல்லா நோஞ்ச மாதிரி கிடக்குற. இதை இப்படி நல்லா அள்ளி இப்படி சாப்பிடணும். மரா, சாப்பிடு. நல்லா சுத்துங்க. மொத்த ஊர்க்கணும் எங்க 2 பேர் மேலதான் இருக்கு. வந்தது ரொம்ப களைப்பா இருக்குமா. போய் எனக்கு ஒரு ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரியா தங்கச்சி? பாரு வீரா தங்கச்சி, பூரி கேட்டா முடியாது, இருக்கிறத சாப்பிடுங்கன்னு சொல்றா இந்த பிருந்தா தங்கச்சி. சரி செல்லம், இந்தா. ஏ, நான் கொடுத்தா வாங்கிக்க மாட்டியா? நான் இதுல என்ன விஷமா வச்சிருக்கேன்? புஷ்பா, அப்படியெல்லாம் கூப்பிட கூடாது. ஒன்னு அக்கான்னு கூப்பிடு, இல்லனா புஷ்பா அக்கான்னு கூப்பிடு. வீரா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? நம்ம வீட்டுல என்ன நடக்குதுன்னு பாத்துட்டு தானடா இருக்க. என்னால முடியலடா. அவங்க கனி கிட்ட நடந்துக்கிற விதம், நம்ம வீட்டுல மத்தவங்க கிட்ட நடந்துக்கிற விதம் எதுவுமே சரியில்லை. எனக்கு அதெல்லாம் போக்க போக்க அப்படியே கோவமா வருது. பதிலுக்கு நம்மளால எதுவுமே பண்ண முடியல. நம்ம கிட்ட அவங்க பேசுறது கூட பரவாயில்ல, ஆனா கனி கிட்ட எவ்வளவு ரூடா பிஹேவ் பண்றாங்கன்னு பாத்தியா? அவ குழந்தைடா. திடீர்னு வந்து நான் தான் அம்மா, என் அம்மானு தான் கூப்பிடணும்னு அவளை வேற டார்ச்சர் பண்றாங்களாமா. அவளால எப்படி அதை ஏத்துக்க முடியும்? ஒரு குழந்தை கிட்ட எப்படி நடந்துக்கணும்னு கூட தெரிய மாட்டேங்குது. இதெல்லாம் நினைச்சு நொந்துக்கிறதா இல்ல கனிக்காக அவங்க கிட்ட சண்டை போடுறதான்னு ஒண்ணுமே புரியல. சரி, நீ ரிலாக்ஸ் ஆகு, ரிலாக்ஸ். நம்ம கனி என்ன லேசுப்பட்ட பொண்ணா? அவெல்லாம் கொட்டை கொட்டை குனிஞ்செல்லாம் போக மாட்டா. எல்லாம் ஒரு அளவுக்கு தான். அதுக்கப்புறம் நம்ம கொடுக்க வேண்டிய பதிலை அவளே கொடுத்துருவா. இங்க பாரு வீரா, நீ சொன்ன மாதிரி தப்பு நம்ம பக்கமும் இருக்கு. ராகவன் எல்லாத்தையும் தான் தான் பண்ணன்னு ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நம்மளால என்ன பண்ண முடியும்? அதெல்லாம் நியாயப்படுத்த முடியாதுல்ல. ஏன் மாறா, ஏன் நம்ம குடும்பத்துல மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? வெளியில போ. சின்னம்மா, சின்னம்மா, என்ன திரும்பி பார்க்கவே மாட்டேங்கிறாங்க? நம்ம வேலையை காட்ட வேண்டியதுதான். ஏய், இது இந்த வீட்டோட கொத்து சாவி. இதை எதுக்கு நீ எடுத்த? என்ன சின்னம்மா, நான் இந்த வீட்டு மருமக தானே, அதுவும் மூத்த மருமகனா இது என் கையில இருக்கணும்ல. புஷ்பா, எல்லா விஷயத்திலயும் நான் பொறுமையா இருக்க மாட்டேன்.
இப்ப எதுக்கு நீங்க டென்ஷன் ஆகுறீங்க? இந்த வீட்ல எது எது எங்கெங்க இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? சொல்லுங்க. இத்தனை சாவி இருக்கு. இதுல எந்த சாவி எதுக்குள்ளது? நீ எதுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்? என்ன சின்னம்மா, இந்த வீட்ல வாழ போறவளுக்கு இந்த வீட்டோட சாவி தெரியாம இருக்கலாமா? நியாயமா நான் வீட்டுக்கு வந்த மறுநாளே கொத்து சாவியை என் கையில கொடுத்து எது எது எங்கெங்க இருக்குன்னு என்கிட்ட எடுத்து சொல்லிருக்கணும். இந்த வீட்ல தான் அந்த வழக்கமே இல்லையே. அதான் நானே தெரிஞ்சுக்கலாமேன்னு வந்துட்டேன். அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. சொல்லலன்னா என்ன? எல்லா லாக்கர்லயும் சாவியை போட்டு பார்த்தா தெரிஞ்சு போயிட போகுது. நானே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். புஷ்பா, இது கபோர்ட் சாவி. இது என்ன லாக்கர் சாவியா? ராமச்சந்திரா, ராமச்சந்திரா. அண்ணே வாங்கண்ணே, வாங்க வாங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம்மா. வாங்க உள்ள வாங்க. வரேன். வாங்க. உட்காருங்க. ராமச்சந்திரா எங்கம்மா? அண்ணன் உள்ளதா இருக்கு. ஒரே நிமிஷம். சரிம்மா. வராதம்மா. இந்தாங்கண்ணா, தண்ணி குடிங்க. ஆ. தோ வந்துரும். சரிம்மா. வாண்ணா. வணக்கம். வணக்கம். வணக்கம் ராமச்சந்திரா. வணக்கம் ஐயா. வணக்கம். என்ன மாமா, ராகவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சாமே? ஊருக்கு சாமி கும்பிட போறேன்னு சொல்லிட்டு போனீங்க, வரும்போது மருமகளை கூட்டிட்டு வந்துட்டீங்க. கேள்விப்பட்டோம் ஊர்ல என்னென்னமோ நடந்துச்சுன்னு. ஆமா, எங்க உங்க மருமக? வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கங்க. வணக்கம்மா. நீங்க எல்லாம் என் புருஷனுக்கு சொந்தக்காரங்க. ஆமா. ஓ, பரவாயில்லையே, பொண்ணு நல்ல அம்சமா தான் இருக்கா. ஆமா ஆமா. ராமச்சந்திரா, ஏம்பா ஏன் இப்படி தலையை தொங்க போட்டு உக்காந்துட்டு இருக்க? ஏதோ பொண்டாட்டி சேர்த்த சோகத்துல இருந்தவன் இந்த பொண்ணு அழக பார்த்து தப்பு பண்ணிட்டான். அதுக்கு நீதான் பிரயாசித்தமா அவனை இவ கழுத்துல தாலி கட்ட சொல்லி மருமகளாக்கிட்டு. அதுக்கப்புறம் ஏன் இவ்வளவு வருத்தப்பட்டு இருக்க? அண்ணே, கெட்டதுலயும் ஒரு நல்லது நடந்திருக்குன்னு. நாங்களா வள்ளிய பாக்கும்போது எத்தனை வாட்டி ராகவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிருக்கோம். அவனும் கேக்கல, நீங்களும் காது கொடுத்து கேக்கல. ஏதோ இப்பதான் அவனுக்கு நேரம் அமைஞ்சிருக்கு போல. என்னைக்கும் அவனும் அவன் பொண்டாட்டிய நினைச்சு குடிச்சிட்டு ரோட்லயே திரிவான். அவனுக்கும் ஒரு புள்ள இருக்குல்ல, அத பாத்துக்கிறதுக்கு ஒரு பொம்பளை வேணும்ல. அந்த புள்ளைய பார்த்தா நல்ல விவரமான புள்ளையதான் இருக்கா. நல்லா குடும்பம் நடத்திடுவா. அவன் பொண்டாட்டி இறந்ததுக்கு அப்புறமா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்காம ஒண்டி கட்டையாவே இத்தனை வருஷமா காலம் தள்ளிட்டீங்க. புள்ள இப்படியே இருப்பான்னு எதிர்பார்க்க முடியுமானே?